அடுத்த வீட்டில் இருக்கிற அப்பா எப்படிப்பட்டவங்க கூட பார்க்காதீங்க. நான் என்ன சொல்றேன், இன்னொரு சித்தப்பா ஒருத்தர் வீட்டுக்கு வந்தானே அப்பா எடுத்துருவீங்களா? இப்போ ரீசெண்டாக ஒரு புதுசாக ஒரு அப்பா வந்திருக்காருல்ல தமிழ்நாட்டுக்கு, அப்போ அந்த அப்பா இருக்காருல்ல, இப்போ அந்த அப்பா எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பா மறந்துடணும் நான்? அப்போ மட்டும் உங்கள் அப்பா வீட்டுக்கு வரன்றாருல, என்ன உங்கள் அப்பா ஏற்றுக்கிறன்றாருல, அதே மாதிரி இன்னொரு மொழி ஏற்றுக்கிட்டா பழைய மொழி போயிடுமா? இல்லை, ஏற்றுக்கிறதுல இங்கே யாருமே பிரச்சனை இல்லை. படிக்கிறதுலையோ இதுலேயே திரும்ப கூட நீ பிரச்சனை தான் சொல்கிறார். படிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. எங்க படிப்பாங்க, எங்க திணிக்கிறாங்க, எங்க திணிக்கிறாங்க கொண்டு வந்தாலும் நீ ஹிந்தி தான் கடைசியில் கொண்டு வந்து சேர்ப்பீங்கன்ற ஒரு பாயிண்ட். இது வந்து எப்படி இதுமா இருக்கு? சொந்தக்காரங்க எல்லாம் கூப்பிடலாம்ப்பா வீட்டுல கேட்டா, எனக்கு தெரியும் நீ சொந்தக்காரனா உங்க சித்தி தான் கூப்பிடுவேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவதுக்கு? நான் யார் கூப்பிடுறேன்? நான் சொல்றது சொந்தக்காரன் எல்லாரையும் கூப்பிடுங்கன்றேன், எல்லா மொழியும் கூப்பிடுங்கன்றேன். நீ யாரை கூப்பிடுங்க மனசுல வச்சிருக்கிறேன் அப்படின்னா எந்த சொந்தக்கார வீட்டு வரக்கூடாதா? நீங்க நான் என்ன சொல்றேன், அது அந்த வாதத்துக்கு இன்னொரு வாதம் சொல்றேன். ஹிந்தியை திணிக்க கூடாதுன்னு தானே உங்களோட வாதம். எங்க எல்லாம் இந்த ஸ்கூல்ல நீங்க கொண்டு வாங்க, ஹிந்தியை திணிக்காத மாதிரி ஹிந்தி டீச்சர் போடாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச தெலுங்கு இருக்குல்ல, பேரு பெந்த பேரு தாக நீட்ல சொன்னீங்களா அழகா, அந்த டீச்சர் போடுங்க நிறைய எல்லா ஊர்லயும். தமிழ்நாட்டுல எல்லா ஸ்கூல்லயும் இனிமேல் தெலுங்கு டீச்சர் தான் இருப்பாங்க. சந்திரபாபு போங்க, ஒரு நல்ல ஒரு அக்ரிமெண்ட் போடுங்க, ஒரு 500 டீச்சர் இறக்குங்க, வச்சு நடத்துங்க. எந்த ஸ்கூல்ல வந்து யார் கத்தியை காமிச்சு உங்களை மிரட்டி ஹிந்தி படிக்க வைப்பாங்க? நீங்க சொல்லுங்க. ஏதாவது ஒரு